பாருங்கடா, நம்ம வந்து லைனிங்னு சொல்லும்போது என்ன சொன்னோம், கரபாகம் போட்டு அதில் பிளேஸ் பண்ண சொன்னேன் இல்லையா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நீட்டு கை கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ நீட்டு கை கொடுத்தாங்கன்னா அது வந்து வேறு மெத்தடில் போடணும். அது எப்படி போடணுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு கரபாகம் இப்படி ரெண்டும் ஒன்றா மடிச்சிட்டிங்க. சுருக்கம் இல்லாமல் மடிச்சுட்டுங்கடா, நான் சும்மா போடுறேன் ஜஸ்ட்டு உங்களுக்கு தெரியறதுக்காக. அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல பேக் வைக்கிறோம். இந்த ஜாயிண்ட் கிட்ட கரெக்டாக பேக் வைக்கிறோம். இப்போ இந்த இடத்துல ஃப்ரண்ட் வந்து இப்படி வைக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி வச்சோம். ஆனால் பார்த்தோம்னா பார்த்தீங்களா, இங்கே கையை துணி பத்தலை பாருங்க. அதனால நம்ம வேற கட்டிங். இப்போ நம்மளுக்கு கை துணி பத்துச்சுன்னா கை நீட்டு கைன்னா இந்த பக்கம் வச்சிடணும். வச்சுட்டு ஃப்ரண்ட்டை வந்து கிராஸாக இப்படி போடணும். இப்படி போட்டோம்னா இங்கே பாருங்க, இங்கே வந்து பட்டன் பட்டி நெக் பீஸ் எடுக்கலாம், அங்கே பெல்ட் எடுக்கலாம். இது ஒரு மெத்தட். இது கை பத்துச்சுன்னாதான் நீட்டு கைக்கு இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா நீட்டு கை வந்ததுன்னா இந்த பக்கம் வச்சிங்கன்னா பத்தாது பாருங்க. இப்படி வச்சோம்னா நம்ம நார்மலாக இந்த மாதிரி கிராஸ் கட்டிங் சொல்லி கொடுத்தோம் இல்லையா, இப்படி வச்சோம்னா பத்தாது பாருங்க. ஓகேவா? அதனால நம்ம வந்து கை வந்து நீட்டு கைனா இந்த பக்கம் வச்சுட்டு சுற்றளவு பத்துச்சுன்னா நம்ம போடணும். அதுக்கப்புறமா இதை வந்து கிராஸாக இப்படி போட்டுக்கணும். புரியுதுங்களா? இப்படியும் போட்டுக்கலாம், எங்கே வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம அந்த பெல்ட்டு வர மாதிரி பார்த்து போட்டுக்கணும். இது ஒரு மெத்தடு. சுற்றளவு பத்துச்சுன்னா இந்த மாதிரி கை நீட்டு கை வந்தால் போடணும். மற்றபடி இப்போ வரல, அதுக்கு வேற ஒரு மெத்தட் சொல்லித்தரேன் பாருங்க. நம்ம வந்து கட்டிங்ஸ் வந்து நிறைய இருக்குமா, சும்மா சொல்லிடலான்டா, ஒன்றுமே இல்லை எல்லாமே பண்ணிடலான்ட்டு. அது வந்து கட் பண்ணும்போது தான் தெரியும். இப்போ கூட பாருங்கள், ஒருத்தர் குண்டாக இருக்கிறவங்க ப்ளவுஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கே 2 hours ஆகும். துணியே பத்தாது, லைனிங் எல்லாம் ஜாயின் போட்டு தான் தைப்போம். இது பாருங்கள், இப்போ நம்ம நார்மல் ப்ளவுஸ் போடுவோம் பார்த்தீங்களா, அதில் கரெக்டாக சுற்றளவு எடுக்கணும். நீ ஏன் வரையாம உட்காந்துருக்க? போயிட்டு வரா. இப்போ கரெக்டாக பேக் சுற்றளவு எடுத்துட்டு இங்கே பாருங்கள், இங்கே போடணும். ஆப்போசிட் நம்ம இங்கே போடுற பேக்கை இங்கே போட்டுக்கணும். ஓகேவா? இது பாருங்கள், கரெக்டாக இதை வச்சுட்டு இதை போட்டுடணும். இப்போ என்ன பண்ணணும், அந்த இடத்துல பாருங்கள், இப்போ கையும் நீட்டு வந்துடும், சுற்றளவும் வந்துடும். இங்கே ஒரு கை, அதே மாதிரி இங்கே ஒரு கை. நான் சும்மா உங்களுக்கு போட்டு காட்டுறேன், வந்துடும். நம்ம பார்த்துக்கணும். சரியாக போச்சா? இப்போ ஹைட்டும் சரியாக போச்சா? ஆனால் இதில் ஒரே ஒரு இதை வந்து முதல்ல வரைஞ்சி இந்த வரைஞ்சது மேலேயே வெட்டி எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த இடத்துல ஃப்ரண்ட்டு வந்து இது வந்து இப்படி வச்சு பாருங்கள். கழுத்து தான் இந்த பக்கம் வந்து இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு இத்தினூண்டு பத்தாது. இதை வந்து நம்ம என்லார்ஜ் பண்ணி போட்டணும், எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். இதை முதல்ல வரைஞ்சி வெட்டி எடுத்துட்டு இதை ஒரே ஒரு இன்ச்சு எடுத்து போட்டு இது கரெக்டாக வர மாதிரி 1 inch போடணும். 1 inch போட்டால் தான் கரெக்டாக வரும். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்மளுக்கு பெல்ட்டு வந்துடுச்சு. ஓகேவா? இது இந்த மாதிரி கட் பண்ணணும். இந்த இடத்துல பெல்ட்டு போடணும். இந்த இடத்துல இப்போ கை நம்மளுக்கு நீட்டு கையும் வந்துடுச்சு. இந்த மாதிரி போட்டோம்னா துணி வந்து எக்கானமி வரும். ஓகேவா? இது ஒரு கட்டிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 2 கட்டிங்குமே பொறுமையாக பார்த்து கற்றுக்கணும். தேங்க்யூ.